போலாம் தங்கம், போலாம் ராசத்தி. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு சொல்லிருமா தங்கம். ஓட அடிச்சு போடுவேன் ராஸ்கல். அவன் எங்க மேல கோவத்துல இருக்கான். நாங்க தான் என்னமோ பண்ணிட்டானே. கோவத்துல இருக்கானா? டேய் தருணி, அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னே. அப்போ நீங்க தான் பாத்திருக்கீங்க அப்படிதானே? மாமா அத்தை ஒண்ணும் பண்ணல. தம்பி யா ராசா, நீ நல்லா இருக்கணும்யா. இல்ல என்ன வேலை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதான். நான் கூட பய உள்ள பாசத்துல தான் சொல்லிட்டான்னு நினைச்சேன். ஏய் இருடா விக்கி, நீ இங்க வாய. நீ சொல்லிருமா என்ன நடந்தது? இதுல யார் யார் குட்டத்தலவனி போயவளே? அப்பலாம் சொல்ல கூடாதுங்க. ஆனா கன்ஃபார்ம் நீ இருக்க அப்படிதானே? இவ ஏதாவது தனியா அந்த வேலையை முடிக்கிறதா? அது 4 பேர் நிக்கிறத பாத்தீங்களா? 4 பேர் மட்டும் சொல்ல கூடாது. இங்க பாருங்க. அப்புறம் உங்க அம்மா யார் சேப்பா? அத்தி உளறிட்டக்கா. மீனா அங்க பாரு தங்கம். மதனனே யார் சேப்பா? என்னங்க தப்பிச்சிருங்கங்க. ஏன்டி யாம் புருஷனை கட்டி கொடுக்க? கிஷோர் கூட உண்டு. அதுக்காக குடும்பமே வச்சிருக்கீங்க. அவன் என்னமோ நாங்க தான் காரணம்னு போன போட்டு மாமா கொஞ்சம் வந்துட்டு போங்களேன்னு எங்களை நாசூக்கா கூப்பிடுறான். தாலி கட்டும் போது நீங்க தானே பக்கத்துல இருந்தீங்க, அதான் அவனுக்கு சந்தேகம். நான் மண்டபத்துல தானே இருந்தேன். அவசரமா வாங்கன்னு நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட? அத்தி சூட்சமா புள்ள தெரிஞ்சிட்டு போலுக்க. அதானே நான் மண்டபத்துல தானே இருந்தேன். அவசரமா வாங்கன்னு சொல்லிட்டு நீ எங்க போன? அதாவது எங்களை சிக்க வச்சிருக்க. அத்தி இவ்வளவு பிளான் நடந்திருக்கா? அப்பெல்லாம் இல்லங்க. இருந்தாலும் கல்யாணம் நடக்கும்போது நீங்க இல்லாம இருந்தா நல்லா இருக்காதே. என் மனசு கேட்கல. அதான் கோத்து விட்டு அப்படிதானே? இல்லங்க. அப்ப நான் எப்படி வந்தேன்? நீ எங்க வந்த? நாங்க வர வச்சோம். அக்கா ஆமாடா. இத்தனையோன்னு தானே இருக்க. இத்தனையோன்னு இருந்துகிட்டு உனக்கு மட்டும் எப்படி இப்பெல்லாம் யோசிக்க முடியுது? கொழுப்புங்க. ஆமாடி, சொன்னாலும் சொல்லாட்டாலும் கொழுப்புதான். Oh my god, என்னங்க இப்படி சொல்லிப்புட்டியா? ஏய், பொண்ணுத்துல யார் மேல கொலை வெறின இருக்கும். தாலி கட்டும் போது நான் தானே நின்ன. நீங்க வந்தது தப்பு. வர வச்சோலே நீ தானே. நான் கூப்பிட்டா ஓடி வந்துருவீங்க. எத்தனை நாள் ரொமான்ஸ் பண்ணது கூப்பிட்டேன். அப்போல நீங்க வந்தீராங்க. ஐயோ, இது கேஸ் இருச்சா இப்படா. அக்கா இன்னும் பல ரகசியத்தை போட்டு உடைப்பாங்க. அப்பா தரிக்க ஓடுவாரு பாரு. இருடா தருணி, அக்காக்கு ஜாதாவா அடிக்க? இல்லப்பா. ஏண்டி முக்கியமான ரகசியம் உடனே வரணும் நீ தானே கூப்பிட்ட? அதே மாதிரிதான் எத்தனை நாள் உங்களை உடனே பார்க்கணும், உங்களை பார்க்கணும் போல இருக்குது, ரொமான்ஸ் பண்ணணும் போல இருக்கு, வாங்கன்னு கூப்பிட்டேன். என்னைக்காவது வந்திருப்பீங்களா? ஏண்டி என் மானத்தை வாங்குத? அவன் வாங்கல, நீங்க கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. குமாரே, நான் சொன்ன சொல்றது உங்களுக்கு பிடிக்கல. இப்ப பாருங்க, எட்டி மீனா விடாதட்டி. இன்னும் சதிச்ச 4-5 கேள்வி கேளு. பல ரகசியத்தை போட்டு விடட்டி. குமாரே, அவ என்ன தப்பா சொல்லிட்டா? அவ சரியா தானே சொல்றா. நான் எத்தனை நாள் ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்டேன். அப்பலாம் நீங்க வந்தீராங்க. ரகசியம்னா அத்தை பிடிக்கிட்டு வந்தீங்க. அத மாட்டிக்கிட்டியே. மதனன ஓடி வந்தானே. அவியோட சாந்தமா நின்னானே. என்ன சோதிக்காதடி. உன்னை கட்டிட்டு நான் பாடுத பாடு இருக்கு பாரு. வேண்டாண்டி குள்ளச்சி, என்ன நீ ரொம்ப சோதிக்கிற கேட்டியா? இது வரைக்கும் நீ சோதிச்சதை விட நேத்து சோதிச்ச பாரு, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அதுக்குத்தான் பொண்டாட்டி எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வரணும். எப்பமாவது ஓடி வந்தா இப்படிதான் மாட்டிக்கணும். நீ கூப்பிட்ட உடனே வந்தேன் பாத்தியா? நீ பேசு. உனக்கு என்ன பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? சரி சரி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அடே, நீ என்னடி என்ன மன்னிக்கிறது? நான் இது ஒரு நாள் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என்ன அடிப்பியலா? ஆத்தாடி ஆத்தாடி, டைவர்ஸ் கன்ஃபார்ம். டேய், இவ டிராமா போட ஆரம்பிச்சிட்டாளடா. அத்தி, இதுகளை சமாளிக்கதே பெருமாடி. இல்ல எங்க அம்மா வேறையா? அவையெல்லாம் வந்தா நான் தப்பிக்கவே முடியாதே. இங்க பாரு, அம்மாலாம் வேண்டாம். நான் பண்ண வேலைக்கு மூல காரணமே உங்க அம்மா தான். அதான் என் மாமியார் தான். உண்மை சொல்லடி, நான் அழுதுருவேன். சத்தியமா உங்க அம்மா தான் பிளான் போட்டு கொடுத்தாங்க. நம்புங்க. வேண்டாம், விட்டு அழுதுருவேன். நம்புங்க நம்பாட்டி போங்க. நீங்க தான் என்னைக்கு கட்டினாலும் நம்புனியே. அடுத்த சொன்னா மட்டும் அப்படியா? ஆத்தாடி, என்ன சொல்றீங்க? ஐயோ, அப்படி நீங்க கெட்டின வச்சா மட்டும் நம்ப போறீங்க? நம்பிட்டேன். நேத்து நைட்டு என்ன நடந்தது, எப்படி பொண்ணு தலைக்கும் ஆரியாவுக்கு கல்யாணம் நடந்தது எனக்கு சொல்லிரு. இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிடும். நான் எப்படி கரெக்டா அங்க வந்தேன்? இப்பவும் சொல்றேன், நீங்க வரல, நான் தான் வர வச்சேன். அடியே குள்ளச்சி, கடிச்சிருவேன். ஒழுங்கு விடைய சொல்லி மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. நீ வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் தானே இருக்குது சிரிப்பை பத்தி. அதுக்கு அப்படியே சொல்லக்கூடாது. அதான் அவர் ரகசியத்தை போட்டு உடைக்க போறாருல. அடியே, நீ மாதிரி பாடுபடுத்த ஆரம்பிச்சிருக்க. அவத்தோடதான் தாங்க முடியாதுன்னா இப்போ உன் தொழில் தாங்க முடியாம போய்கிட்டு இருக்கு. அடியே, நான் முறைச்சது கூட கிடையாது. அத்தாடி, என்ன தமிழ் சொல்லுற?
விடு விடு, அறியாத பிள்ளை தெரியாம சொல்லிட்டு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருவோம். இப்பவும் வசமா தான் வந்து சிக்கிருக்கோம் நினைக்க. எப்போ வந்த வழி பார்த்து போயிட்டீங்கன்னா நல்லது. இல்ல அக்காவுக்கு சாதா அடிக்க தனியா வருவல்ல. அக்கா டைவர்ஸ் பண்ணிருங்க அக்கா. ஒண்ணா அவன் பச்சை பிள்ளை. ஐயோ குமாரே, சீக்கிரம் வந்தனா உனக்கு நல்லது. அவ வர மாட்டாள. ஏன்? அவதான் காலையில வயலுக்கு அனுப்பிட்டாளே. அடியே கொல்லச்சு, ஓ அழுப்பு தாங்க முள்ளடி. வர வர என்ன வடிவேலு மாதிரி ஆக்கிட்டியடி. அப்படின்னு நான் கோழி சரல. அப்படிதாண்டி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒழுங்கா விஷயத்த சொல்லி இல்லன்னு வச்சுக்க. என்ன என்ன பண்ணுவேன்னு தெரியும். இப்ப என்ன உங்களுக்கு எல்லா ரகசியமும் தெரியணும் அவ்வளவுதானே? ஆமாடி, அதுதானே கேட்டுக்கிட்டு இருக்க. சொல்லி தொலை. அப்படி சொல்லக்கூடாது, சொல்லுமான்னு சொல்லணும். ஓகே, இந்த தமிழ் சொல்லுவா கேளுங்க. தமிழே யூ கண்டினியூ. இன்னைக்கு போனவள ஆளையே காணல. அது உள்ள ஆதிர வரண்டாமா? இந்த பயவுள்ள வருமா வராதாட்டி? போயிருக்கது மீனா குட்டி. மைண்ட் வாஷ் பண்றது நம்ம மாமியாராச்சே. தமிழக்கா வந்துட்டல சிங்க குட்டி. என்ன ஆதிர வந்துட்டு இருக்கா, ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. மூளையை யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். அத்தி அது ஆவாதே. பாரு கிட்ட வந்துட்டா. நம்ம கேஷுவலா நிக்கணும், அப்பதான் அந்த பயவுளைக்கு சந்தேகம் வராது. இல்லட்ட மட்டும் அவளுக்கு சந்தேகம் வந்துரும் பாரு. சரி சரி, ஆளு ரொம்ப கேவலப்படுத்தாதீங்க. வாரா 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 வந்துட்டா. நாம கொடுக்கிற கொடையில இவ போய் பொண்ணு திரைக்கு தாலி கட்டணும். அந்த அளவுக்கு நாம ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுக்கறது யாரு? நாமளாச்சே. பாரு, இவளே போய் பொண்ணு திரைக்கு தாலி கட்டுவா. போற போக்க பார்த்தா பொண்ணு துறைக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் நடக்குமான்னு சந்தேகமாலாம் இருக்குது. ஆமாக்கா, எனக்கும் அந்த கவலைதான். அடி நாடகத்தை ஆரம்பிச்சிட்டீல? ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகுது. நாயா சீக்கிரம் கண்டினியூ பண்ணு. இப்ப பாரு வெளுத்து வாங்குறேன். ஏன் அதெல்லாம் கல்யாணம் நடக்குமா? எங்க நடக்கும்? அதான் அந்த நல்ல சிவன் என்ன பிளான போட்டிருக்கான் பாரு. இதையும் மீறி ஆதிராவுக்கும் பொண்ணு துறைக்கும் கல்யாணம் நடக்குமாங்க. நாளைக்கு மட்டும் கல்யாணம் நடக்கலன்னா அவ்வளவுதான். பொண்ணு துறையும் ஆதிராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்துட வேண்டியதான். அது மட்டும் இல்ல, ஆதிரா இந்த வீட்ல கூட இருக்க முடியாது. பொண்ணு திரையை நினைச்சா கூட பார்க்க முடியாது. ஏன் பொண்ணு திரைக்கு அந்த மூத்தத்துல வேற யாரு கூட வேணாலும் கல்யாணம் நடக்கலாம். மண்டபத்துக்கு பொண்ணா வராது. ஊர் உலகத்துல இந்த சினிமால எல்லாம் நடக்காதுதானே. வேற வழி, ஆதிரா இல்லைன்னா இன்னொரு பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான், அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதானக்கா. சார் அப்பெல்லாம் வேண்டாம். ஆதிரா நினைச்சாதான் பொண்ணு திரையை கல்யாணம் பண்ண முடியுமே. எப்படி? ஆதிரா அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா. ஆமாமா, ஆதிரா அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா. எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா? ஆமா தமிழ், அவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா? இத்தனை வருஷம் காதலிக்கா. இவன் நினைச்சிருந்தா இன்னத்துக்கு 2 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கலாம். இன்னும் கல்யாணத்தையே முடிக்க காணல. இவளுக்கு காரச்சுவம் பத்தாது தமிழே. சரியா சொன்னீங்கக்கா. இவன் நினைச்சிருந்தா இன்னைக்கு நைட்டு கூட பொண்ணு தெரிய கல்யாணம் பண்ண முடியும். இவன் பண்ணுவாளாங்க? கரெக்டா சொன்ன. அவளுக்கு காரச்சுவம் பத்தாது. இப்ப பாரு, அவன் இவளுக்கு தாலி கட்டட்டே, இவன் அவனுக்கு தாலி கட்ட வேண்டியதானே. எல்லா கணக்கும் ஒண்ணுதானே. இது என்னடி லாஜிக்? தப்பு தப்பா அவளுக்கு சொல்லி கொடுக்காதடி. அவ அறிவு கட்டவா, அப்படியே போய் பண்ணுவா. அப்பதானே அவனுக்கு ரோசம் வரும். அவசரத்தை தாலி பிடிங்கி இவ கட்ட கட்டுவான். ரெண்டுமே இந்த விஷயத்துல கூமுட்டைகள் தான். அத நீ சொல்லியாட்டி தமிழே. இல்ல, உன் கல்யாணத்துக்கு நாங்க தூக்கி கொண்டு வச்சோம். நீ அவளுக்கு ஐடியா கொடுக்கணுட்டி. அப்படி இல்ல அப்பண்டிஸ்களா? என்னதான் சொல்ல வர? இவளுக்கு இங்குள்ள கலாச்சாரமே தெரியாது. தாலினா ஏதோ கல்யாணத்துக்கு கட்டுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆம்பளை பொம்பளை கட்டல கட்டுறதுக்கு பேர் தான் தாலிங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. இப்போ நாம நீ கூட ஆண்களுக்கு தாலி கட்டலன்னு சொல்லி பாரு, செஞ்சிருவா. அந்த ஃபார்முலாவை தான் நான் யூஸ் பண்ணேன். இப்ப அவ தாலி தூக்கிட்டு போய் பொண்ணு தர கட்ட தாலி கட்டக்கு நின்னான்னு வச்சுக்கைய, அவன் நிலைமையை நினைச்சு பாரு. தரதறிக்கலாம் ஓடுவான். இல்ல, அது விக்கி. பொண்ணு தர திருப்பி புடிங்கி வச்சு இவ கட்ட தாலி கட்டிடுவான். ஓ அப்படி வாரியா? குட், தமிழ் தான் குட். என் ஃபார்முலா அவளுக்கு புரிஞ்சிருக்கு. எப்பவுமே யாருக்காவது நேர்வழி சொல்லி பாரு, கேட்கவே மாட்டவ. அதே குறுக்கு வழி சொல்லி கூட உடனே ஃபாலோ பண்ணுவாவ. அதனால ஆதிராவுக்கும் நேர்வழி சரிப்பட்டு வராது, அவளுக்கும் குறுக்கு வழி தான் சரிப்பட்டு வரும். என்ன பேச
பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காட்டி. இப்ப பாரு. நினைச்சா ஆதிரா வாழ்க்கையை இன்னைக்கு ராத்திரி தான் காப்பாத்த முடியும். இன்னைக்கு ராத்திரியை விட்டோம்னா ஆதிரா வாழ்க்கையை யாராலையும் காப்பாத்த முடியாது. பொண்ணு திரையும் ஆதிராவும் நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதான். அதுக்கு தான் வழி இருக்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் பொண்ணு திரை கழுத்துல ஆதிரா தாலி கட்டிட்டான்னு வச்சுக்க. அட இரும மாடு, தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கட்டி. அத்தி இப்ப பாரு. ஐயோ அவசரத்தை நான் வேற ஃபார்முலா மாத்திட்டேனே. இப்ப என்ன? யார் கழுத்துல தாலி கட்டினா என்ன? ஆதிரா கழுத்துல பொண்ணு திரை கட்டலாம், பொண்ணு திரை கழுத்துல கூட ஆதிரா கட்டலாம். எட்டி நான் ரொம்ப வளர்றேன். நீயே மேட்ச் பண்ணிருட்டி. ஆமாமா. மீனா குட்டி என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மட்டும் பொண்ணு திரையும் ஆதிரா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டவன்னா அவங்க லைஃப்ல யாருமே பிரிக்க முடியாது. அப்படிதானே நீ சொல்ல வர? அப்படியா? ஆமா மீனா, அது ஒண்ணுதான்டி வாய்ப்பு இருக்கு. வேற எந்த வாய்ப்பு இல்லையே. இன்னைக்கு ராத்திரி மட்டும் தாலி கட்டல, வெடிஞ்சதுக்கு அப்புறம் விக்ரமுக்கு ஐயோ அவ்வளவுதான். ஆதிரா பொண்ணு தெரிய மறந்துட வேண்டியதான். சே, பொண்ணு தெரிய மறந்து ஆதிராவால வாழ முடியும் நினைக்கிறேட்டி? இல்ல, பொண்ணு திறதான் ஆதிராவை மறந்து வாழ்ந்துருவானா? நாம என்ன டீ பண்ண முடியும்? அவ வாழ்க்கைய அவ தான் பாத்துக்கணும். என்னத்த பண்ண நாம புலம்பதானே முடியும். புத்திசாலியா இருந்தா பீரோல தான் தாலி, நாளைக்கு கட்டிக்க போற சேலை எல்லாமே இருக்குது. இப்ப கூட கட்டிட்டு போய் பொண்ணு தர ரூம்ல தான் இருக்கா. ஒழுங்கா வாங்க கல்யாணம் பண்ணுவோம். இல்ல இங்கே தாலி கட்டி கொண்டு மிரட்டலாம், இல்ல கூட்டிட்டு ஓடலாம், இல்ல அவங்க தாலி கட்டலாம் பண்ணனா. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் யாரால பிடிக்க முடியும்? இதை நாம அவருக்கு சொல்லி கொடுத்தாலும் என்ன செய்யவா போறா? யார் தலையில என்ன இருக்கோ அதுதானே நடக்கணும் மீனா குட்டி. ஆமாக்கா, இந்த பீரோல தான் தாலியும் பட்டுச்சலியும் இருக்குது. பொண்ணு தர பக்கத்து ரூம்ல தான் இருக்கான். ஆனா விடுஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு தரைய மறந்துட வேண்டியதான். அது உண்மைதான். இல்ல இல்ல, நான் மாமா விட்டு கொடுக்க மாட்டேன். என் மாமாவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னட்டி அவ யோசிச்ச மாதிரியே தெரியல. அத்தை யோசிச்சுட்டாட்டி. ரொம்ப சந்தோஷப்படாத, இருந்தாலும் முழுசா கேட்டுக்க. என்ன ஆதிரா? பீரோல தான் சேலையும் தாலியும் இருக்குது. எந்த பீரோல? ஆகா போடுங்க டீ வெடிய. நம்ம தம்பிக்கு ஆதிராவுக்கு இன்னைக்கு நைட்டே கல்யாணம் முடிஞ்சிருட்டி. என்னம்மா ஆதிரா கேட்ட? இல்ல தாலியும் சேலையும் எதுல இருக்குன்னு சொன்னீங்க? நம்ம ரூம்ல இருக்கலாமா பீரோலு, பொது பீரோலு அதுலதாமா இருக்குது. எதுக்குமா தங்கம் கேக்குற? தேவைப்படுது, கட்டாயமா தேவைப்படும். ப்ளவுஸ்ல தச்சு ரெடிமேடா தான் இருக்குது பாத்துக்க. தாலி கூட சேலைக்கு மேலதான் இருக்குது. ஆமா, உனக்கு இப்ப எதுக்கு தேவைப்படுது? இப்ப தேவைப்படுது. வேணாம் சரிம்மா, சாவி கூட பீரோக்கு மேலேயே தான் இருக்குது. உனக்கு எதுக்கு தேவைப்பட போகுது? நம்ம எனக்கு இப்ப தேவைப்படுது. எடுத்துக்கமா, பீரோ சாவி பீரோக்கு மேலேயே இருக்குது. சரிங்க பாடுங்கடா வெடியா. நீங்க முன்னாடி கிளம்புங்க. தாலி கட்ட பாத்துட்டு போற மீனா குட்டி. மாமியார் என்ன சொல்லிருக்காவ? ஐயா தம்பி தாலி கட்டத பார்க்க முடியாது போலக்க. ஏடி மீனா குட்டி, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். நீங்க கிளம்புங்க. நீங்க முன்னேற உள்ள வந்தீங்கன்னா அப்ப இவங்கள தூண்டி விட்டு நாம பண்றோம்னு ஆதிரா கண்டுபிடிச்சிருவா. அவ மூளை எப்பவாது யூஸ் பண்றவா கண்டுபிடிச்சிருவா, பாத்துக்கிடுங்க. நான் மட்டும் இருந்தா எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். நான் எப்படியாவது பொண்ணு திரைக்கும் ஆதிராவுக்கு இன்னைக்கு நைட்டு கண்ட முடிச்சத நீங்க ஜன்னல் வழியா பாருங்கக்கா. ஆதிரா கண்ணை மட்டும் படக்கூடாது. ஜன்னல் வழியா பாத்தீங்களா போதாது. அப்புறம் தினசன்னு சடிசு எல்லாரும் வந்திருக்கணும், புரியுதுல்ல? கரெக்ட் நேரத்துல ரோகிணி வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வேலையை மீனா பாத்துருவல? ஆல்ரெடி பாத்துட்டேன். அப்பா கிஷோர் பையல சமாளிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு பாரு. அவனை சமாளிக்கிறது இல்ல, தேன்மொழி சமாளிச்சுட்டு அவளை கூட்டதான் பெரும்பாடா இருக்குது. சந்தேக பிராணி. எட்டி ரோகிணி வரவல்ல? ரோகிணி கட்டாயமா இருப்பா. ஏன்னா பொண்ணு தரமா சத்தியம் வாங்கியிருக்காங்க. அண்ணங்காரன் தாலி கட்டும் போது தங்கச்சி பக்கத்துல தான் இருப்பா. அந்த குறைய மட்டும் நாம வைக்கவே கூடாது. இன்னத்துக்கு ரோகிணி வந்துகிட்டு இருப்பா. சரி டைம் ஆகிட்டு இருக்கு, வேலையை பாருங்க. எப்படி
எப்படி ரோகிணி வர வச்சிருக்க? கிஷோருக்கு ப்ராப்ளம்னு. அட பாரதி, தேன்மொழி வந்துட்டானா? தேன்மொழி தேச திருப்பிட்ட. ஓ, இது நீங்களும் உண்டோ? பின்ன ஒத்தையிலே சமாளிக்க முடியும். இப்ப கிஷோருக்கு ஒண்ணுனா துடிதுடிச்சு வாரா ரோகிணி. அப்ப கிஷோர் பேவுல எங்க? அவனை எங்க அனுப்பணுமோ நான் அங்க அனுப்பிட்டேன். சோப்பா, குடும்பமா இது? இல்ல தெரியாம தான் கேட்க, இது குடும்பமா கேட்க. அழகா பிளான் போட்டிருக்கீல. பாரு, இங்க நின்னுட்டு கிஷோர் எங்கன்னு கேப்பா. அங்க கிஷோரை நாம ஏமாத்தி வச்சிருக்கோம். அவன் எதுக்கு ரோகிணி இங்க வந்தான்னு கேப்பான். அது எதுக்கு டென்ஷனு? சூப்பர் ஐடியாக்கா. சரி சரி, ரோகிணி வந்துருவா. இன்னத்துக்கு வச்சியா எல்லாம் கேட்டுட்டு பொண்ணு தெரிய மிரட்ட ஆரம்பிச்சிருப்பா. போ, எடுத்து விடு போ. ஏடி, சக்சஸா முடிச்சிரு. நிச்சயமா பொண்ணு தர கழுத்துல ஆதிரா. ஐயோ, ஆதிரா கழுத்துல பொண்ணு தர தாலி கட்டுவா. போதுமா? அடியே மீனா, என்ன கட்டி வாய விட்ட? எனக்கு எப்ப பாரு ஆதிரா தான் பொண்ணு தரைக்கு தாலி கட்டுவான்னு வருது. ஏட்டி, ஒருவேளை வாய் முத்தம் படிச்சிருமோ? அவன் அப்படி கூட சந்தோஷமா தாலி வாங்கிக்கிட்டான். ஏன் காய்கறி ட்ரெஸ்ஸுக்கு மேல கூட மஞ்சள் தாலியை போட்டுட்டு அலைவான். அந்த அளவுக்கு ஆதிரா பைத்தியத்துல இருக்கான். போவியா? இந்த ஐடியா என் கல்யாணத்துல எனக்கு தெரியாம போச்சே. குமார் போய் உள்ள கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இனி வருத்தப்பட்டு ஒண்ணும் செய்ய முடியாது, புரியுதா? போங்கக்கா, உங்களுக்கு திருலிங்க கல்யாணம் இருந்துச்சு. எனக்கு மட்டும் வேணா குமார் கழுத்து நீ பண்ண தாலி கட்ட. ஆல்ரெடி குமார் தான் மீனா குட்டியை பார்த்து நடுங்குதாரே. அக்கா, அது நடுங்குறதா ஊருக்கே தெரியுதே. போங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படுறதுல இருக்கட்டும். அழகுராணியும் பாட்டி எங்க? அழகுராணி கல்யாணத்துல இம்பார்ட்டன்ட் தெரியுமில்ல? தருணு பொண்டாட்டி அங்கும். ஆத வந்துட்டனே. அவன் பாட்டியா ஆதரவு எங்க? அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா. நடுராத்திரில திரும்பி வந்தாலும் வருவாளா இருக்கும். என்ன பிள்ளைங்களா, எல்லாம் ரெடி தானே? நல்லா பேசிட்டீங்கல்ல? அத்தை, எல்லாம் சூப்பரா பேசி அடிக்காச்சு. இப்ப என்னது சேலை கட்டிட்டு தாலி தூக்கிட்டு போயிருப்பா. சரி சரி, அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நின்றுடுங்க. இன்னைக்கு நைட்டு எப்படியாவது ஆதிராவுக்கும் பொண்ணு தரைக்கும் கல்யாணம் முடிஞ்சிடணும். மீனா குட்டி, அது உன் கையில தான் இருக்கு. நான் நடத்தி வச்சிருவேன் மாமியார, கவலைப்படாதீங்க. சரி சரி, தமிழே, நீ செம்பகொலி மீனாலாம் கிளம்புங்க. போங்க போங்க. அத்தை, நாங்க ஜன்னல் வழியா பாத்துட்டு போறோம். ஆதிரா பத்தி தான் தெரியல. நீங்க 4 பேரும் ஒரே இடத்துல தான் அவளுக்கு சந்தேகம் வரும். மாமியார, தம்பி தாலி கட்டுறான் கண்ணால. சரி, பின்னாடி தானே ஜன்னல் இருக்குது, அங்க வந்துருங்க. அவ உண்மையில உள்ள போயிருக்கால. பீரச்சாவி எங்கன்னு கேட்டுட்டு போயிருக்காத்த. நல்லா பேசிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா, அந்த பாட்டியும் அழகுராணி எங்க? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, மருந்த மட்டும் குடுத்துட்டு வரேன்ட்டு போனாங்க. ஆளை காணுமே. மாமியார, விக்கும் தரணி எங்க? மதனுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இன்னத்துக்கு விக்கும் தரணி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ தாலி கட்டுக்கு எல்லாரும் இங்க இருப்போம், அப்படிதானே? அது உள்ள போயிருக்க ஆதிரா கையில தான் இருக்குது.